நாதபிரம்மம் வழங்கும் வைகுண்ட ஏகாதசி கலை திருவிழா. பிரபல பாடகர்கள் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம், வீரமணி ராஜு, சாய் சரண், சவிதா ஸ்ரீராம், ஜெயஸ்ரீ வைத்தியநாதன், சிவஸ்ரீ ஸ்கந்தபிரசாத் பங்கு பெறும் 12 மணி நேர தொடர் இசை நிகழ்ச்சி. நாள் 25/12/2020 மாலை 6 மணி முதல் 26/12/2020 காலை 6 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக உங்கள் தினமலர்.com-இல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். நாதபிரம்மம் யூடியூப் சேனலில் கந்தர் அலங்காரம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் 31 மற்றும் 32ஆம் பாடல்களை பார்ப்போம். 31ஆம் பாடல், பொக்கு குடிலில் புகுதா குடிலில் புகுதாவகை, பொக்க குடிலில் புகுதாவகை, பொக்க குடிலில் புகுதாவகை, புண்டரீகத்தினோ புண்டரீகத்தினும் புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கழல் வீடு, செக்கச் சிவந்த கடல் வீடு தந்தருள், செக்கச் சிவந்த கடல் வீடு தந்தருள், பொக்க குடிலில் புகுதாவகை, புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கடல் வீடு தந்தருள், கடல் வீடு தந்தருள், சிந்து வெந்து சிந்து வெந்து சிந்து வெந்து கடல் வீடு தந்தருள், சிந்து வெந்து கொக்குத்தரிப்பட்டு எரிப்பட்டு, கொக்குத்தரிப்பட்டு எரிப்பட்டு, சிந்து வெந்து கொக்கு தரிப்பட்டு எரிப்பட்டு, கொக்கு தரிப்பட்டு எரிப்பட்டு, உதிரமோ 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 குமு குமு என, உதிரமும் குமு குமு என கக்க, கொக்கு தரிப்பட்டு எரிபட்டு, உதிரமோ உதிரமோ குமு குமு என கக்க, கிரி உருவ கதிர்வேல் தொட்ட, கதிர்வேல் தொட்ட, கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே, கதிர்வேல் தொட்ட காவலனே, கதிர்வேல் தொட்ட காவலனே, கதிர்வேல் தொட்ட காவலனே, பொக்க குடில் புகுதாவகை, புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கடல் வீடு தந்தருள், சிந்து வெந்து கொக்கு தரிப்பட்டு எரிப்பட்டு, உதிரம் குமுகுமு என, உதிரம் குமுகுமு என கக்க, கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே, கிரி உருவ கிரி ஒருவர் கதிர்வேல் தொட்ட காவலனே.
பரம்பொருள் நமக்கு அளித்த ஒரு வரம். இந்த உடலின் உதவியை கொண்டே நாம் அந்த பரம்பொருளுக்கு பூஜை செய்ய முடியும், அவரை போற்றி பாட முடியும், அவருக்கு தொண்டு செய்ய முடியும். எனவே இந்த பொய்யான இந்த உடலை பெற்ற இந்த மனித பிறவியை முடிக்கும்படி வேண்டுகிறார் இறைவனை. எவ்வாறென்றால், பொய்யான இந்த உடல் என்னும் குடிசையில் இனி அடியேன் புகாதபடி, அடியேன் புகவில்லை என்றால் முக்தி பெற்று விரும்புகிறார், அடியேன் புகாதபடி செந்தாமரை மலரினும் மிகவும் சிவந்த தேவரீரின் திருவடிகள். முருகப்பெருமானின் திருவடிகள் எவ்வாறு இருக்கும் என்றால், அந்த செந்தாமரை மலரை போன்று இருக்குமாம். அவ்வளவு மென்மையாக, அழகாக, அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குமாம். அவ்வாறாகிய சிறப்பு வாய்ந்த அந்த செந்தாமரை மலரினும் மிகவும் சிவந்த, அந்த மலரை விட சிவந்த தேவரீரின் திருவடி, தேவரீர் என்றால் முருகப்பெருமானை கூறுகிறார். தேவரீரின் திருவடியாகிய வீட்டை, நாம் இறைவனின் திருவடிகளை அடைந்து விட்டோம் என்றால் முக்தி அடைந்து விட்டோம் என்பது பொருள். எனவே அந்த முக்தி பேற்றை அடியேனுக்கு தந்தருள்வீராக என்று வேண்டுகிறார் நம் பாடலாசிரியர் அருணகிரிநாத சுவாமிகள். அடுத்தது சூரசம்ஹார சிறப்புகளை கூற வருகிறார். எவ்வாறென்றால், முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த போது அவர் எவ்வாறு காணப்பட்டார் என்று கூறுகிறார். எவ்வாறென்றால், கடலானது வெதும்பி மாமர வடிவாகி நின்ற சூரபன்மன் இரு பிளவாக முறிந்து, அந்த சூரபன்மனை இரு பிளவாக முறிந்து எரியப்பட்டு குமுகுமுவென இரத்தத்தை உமிழவும் அவ்வாறு கிடைக்கிறான் அந்த முருகப்பெருமானால் வென்று வீழ்த்தப்பட்ட சூரபன்மன். அது மட்டுமல்லாது, கிரௌஞ்ச மலையை ஊடுருவி செல்லவும், அந்த மிகப்பெரிய மலையான கிரௌஞ்ச மலையே ஊடுருவி செல்லும் ஒளியினை உடைய அந்த வேலாயுதத்திற்கு உரியவராகிய, அந்த வேலாயுதத்தின் உரிமம் உடையவராகிய முருகப்பெருமானே என்று கூறுகிறார். முருகப்பெருமானை எம்மை காக்கும் காவலனே என்று இங்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறார். 32ஆம் பாடல். கிழக்கு புறப்பட்ட கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன், கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன், கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன், கிரி ஊடுருவத் தொலைத்து கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன், கிரி ஊடுருவத் தொலைத்து புறப்பட்டவே கந்தனே, 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 வேல் கந்தனே, துறந்தோர் உளத்தை, துறந்தோர் உளத்தை புறப்பட்ட வேல் கந்தனே, துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து, துறந்தோர் உள்ளத்தை, துறந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க, துறந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க, வதைக்கும் கணார்க்கு, வதைக்கும் கணார்க்கு, வதைக்கும் கண்ணார்க்கு, இழைத்து தவிக்கின்ற என்னை பதைக்க பதைக்க, வதைக்கும் கண்ணார்க்கு, இழைத்து தவிக்கின்ற என்னை, தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே, பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு, இழைத்து
ரட்சிப்பையே என்னால் வந்து ரட்சிப்பையே பாடல் விளக்கம். இங்கு சூரபன்மனை வீழ்த்தி வென்ற நிகழ்வை எடுத்துரைக்கிறார். அதனை கூறி முருகப்பெருமானை சிறப்பிக்க இருக்கிறார். கிளைகளோடு புறப்பட்டு வந்த சூரபன்மனின் மார்புடனே கிரௌஞ்ச மலையையும் ஊடுருவி தொலைத்து கொண்டு வெளிப்பட்ட வேலாயுதத்தை உடைய கந்த பெருமானை என்கிறார். அதாவது சூரபன்மனின் மார்பை பிளந்து சென்ற அந்த வேல் அதோடு நிற்காமல் அந்த மிகப்பெரிய மலையாகிய அந்த கிரௌஞ்ச மலையையும் நடுவில் பிளந்து சென்றதாம். அவ்வாறாகிய சிறப்பு வாய்ந்த அந்த வேலாயுதத்திற்கு உரியவராகிய எம்மை காக்கும் கந்த பெருமானே என்கிறார். துறவிகளின் மனத்தை வளைத்து பற்றி கொண்டு அவர்கள் துடிதுடிக்குமாறு வதை செய்யும் கண்களை உடைய பெண்களுக்கு மெலிந்து தவிக்கின்ற அடியேனை, அவ்வாறாகிய ஒரு மயக்கத்தில் இருக்கும் அடியேனை எப்பொழுது வந்து நீங்கள் காத்தருள்வீராக. அவ்வாறாகிய சிறப்பு வாய்ந்த சூரபன்மணியை வதம் செய்த இறைவராகிய தாங்கள் இவ்வாறான ஒரு மயக்கத்தில் இருக்கும் அடியேனை எப்பொழுது வந்து காத்து ரட்சித்து அருள்வீராக என்று அழகாக வினவுகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. Kindly like, share, subscribe Nada Brahman YouTube channel.